காளினாலே ராகு சாமி. முதல்ல பத்ரகாளினாலே ராகு தான். நீங்கள் காளியம்மன் கோயிலை சுற்றி பாருங்கள், பக்கத்தில் கண்டிப்பாக எங்கேயும் புற்று இருக்கும். காளியம்மன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக புற்று இருந்தே தீரும். ராகு உங்களுக்கு கட்டுப்படல. இப்போ எனக்கு ராகு திசை நடக்குது, இப்போ எனக்கு ராகு புத்தி நடக்குது, என் பையனுக்கு ராகு திசை நடக்குது, நான் சொல்கிறேன் என் பையன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, ராகு காலத்தில் கூட்டிகிட்டு போய் பையனை நிற்க வச்சுருங்க பத்திரகாளி முன்னாடி, அந்த அம்மா அவனை பார்த்துக்கோ. ஏன்னா ராகு அப்படியே கண்ட்ரோல் ஆகும் சாமி. சென்னையில் பல பேர்த்துக்கு நான் காளிகாம்பாள் கோயில் கொடுப்பேன். நீங்கள் ராகு வேலையில் காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. பல பேர் கதையாக சொல்லுவாங்க காளிகாம்பாள் கோயிலை பற்றி. போய் நிற்போம் சாமி, பல பிரச்சனைகள் போய் நிற்போம். அங்கே எதுவும் கேட்குறக்கே வராது. போனோம், அந்த அம்மா போய் பார்த்தோம், சாமி கும்பிட்டோம், வெளியில் வந்துட்டோம், அவ்வளோதான். வந்தால் ஒரு வாரம் 10 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சாமி. வியாபாரம் நல்லாச்சா, டக்குன்னு போய் அந்த அம்மா போய் பாட்டு வந்தால் அடுத்த நாள் வியாபாரம் நல்லா நடக்கும் சாமி. இதை எத்தனையோ பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வனபத்திரகாளி, காளிகாம்பாள், இவங்களெல்லாம் காளின்னு எடுத்துட்டிங்கனாலே ராகு அப்படின்னு அர்த்தம். ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த அம்மா தான். ராகு உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கட்டும், திசை நடத்தட்டும், புத்தி நடத்தட்டும், 3-8 12 இருக்கட்டும், ஐயா எங்கே வேணால் இருக்கட்டும், அவயோகியாக இருக்கட்டும், முடக்கத்தில் இருக்கட்டும், என்ன வேணால் பண்ணிட்டோம், போய் நீங்கள் பத்ரகாளி அம்மன் முன்னாடி நில்லுங்க, வேறு லெவலில் வேலை செய்யும். திருவக்கரை வக்ரகாளி அம்மன் பல பேர்த்துக்கு கொடுத்துருப்பேன் நான். திருவக்கரை வக்ரகாளி அம்மன் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான மாற்றங்கள் உருவாகிறது. நீங்கள் கடகத்தில் ராகு நின்று முடங்குறவங்களுக்கு திருவக்கரை வக்ரகாளி அம்மன் தான் நான் கொடுப்பேன், போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. உள்ள சந்திரமௌலீஸ்வரர், வெளியில் வக்ரகாளி அம்மன். எத்தனை பேர் போயிட்டு குழந்தை பிறந்திருக்கு சாமி, திருமணம் நடந்திருக்கு சாமி. உங்கள் கர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கே வேலை செய்யும் சாமி. எல்லாருக்கும் ஒரே கோயில் வேலை செய்யாது. ஒரு சிலருக்கு மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன் வேலை செய்வாங்க, ஒரு சிலருக்கு மேச்சேரி பத்ரகாளி அம்மன் வேலை செய்வாங்க, ஒரு சிலருக்கு காளிகாம்பாள் வேலை செய்வாங்க, ஒரு சிலருக்கு வனபத்ரகாளி அம்மன் வேலை செய்வாங்க, ஒரு சிலருக்கு மாசாணி அம்மன் வேலை செய்வாங்க. இவங்க எல்லாமே ராகுவை தன் பிடியில் வைத்திருப்பவர்கள். அதான் விஷயம். உங்களுக்கு ராகுவால் ஒரு பிரச்சனை, அதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த அடிக்கடி இந்த பாம்பு என் கனவுல துரத்துது, பாம்பு கடிக்கிற மாதிரியே வருது அப்படின்னு கனவுல இந்த கெட்ட கனவாக நிறைய வரும். இந்த மாதிரி கெட்ட கனவுகள் வர்றது, இல்லை என் வீட்டில் என் கணவருக்கு இந்த மாதிரி ஆகிற மாதிரி கனவு கண்டேன், என் குழந்தை இந்த மாதிரி ஆகிற மாதிரி கனவு கண்டேன், இந்த மாதிரி எனக்கு மோசமான கனவுகள் கொண்டே இருக்கிறது, என் கணவர் விபத்தாகிற மாதிரி, அவரை யாரும் தூக்கிட்டு போகிற மாதிரி, என்ன ஏதோ காளை துரத்துற மாதிரி, பசுமாடு துரத்துற மாதிரி, பாம்பு துரத்துற மாதிரி, இந்த மாதிரிலாம் கனவு கண்டேன், நான் தப்பிச்சு ஓடி போனேன் அப்படின்லாம் இருந்தால் நீங்கள் ஓடி போய் சேர வேண்டிய இடம் பத்ரகாளி. போய் அந்த அம்மாவை போய் கும்பிட்டிங்கன்னா இந்த மாதிரியான கனவுகளெல்லாம் உங்களுக்கு வராது. மோசமான கனவுகள் வராது, மோசமான விஷயம் உங்கள் வீட்டில் நடக்காது, தேவையில்லாத துர்சக்திகள் உங்கள் வீட்டுக்கு வராது. பத்ரகாளி கோயிலுக்குள்ளே போனீங்கன்னாவே இருக்கிறதெல்லாம் ஓடி போயிடும். உங்களை சுற்றி ஏதோ ஒரு துர்சக்தி இருக்கிறது, ஏதோ ஒரு தீய ஆன்மா இருக்கிறது, ஏதோ ஒரு உங்கள் சொந்தக்காரனே ஒரு பில்லி சூனியம் பண்ணிட்டா, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டா, உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பத்ரகாளி முன்னாடி வேலை செய்யாது. போய் அடி எடுத்து வச்சின்னு வச்சிங்க, அந்த அம்மா எல்லாத்தையும் காலி பண்ணி விட்றோம். எவன் வச்சானோ வச்சவனை என்னன்னு பார்த்துக்கணும். எவன் உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினானோ அந்த துன்பத்தை மட்டுமல்லாமல் ஏற்படுத்தியவனை தண்டிப்பதும் அந்த அம்மா தான். நீ பத்ரகாளியை நல்லா கும்பிட்றவன்ட்ட மட்டும் வச்சுக்கவே கூடாது சாமி. தினசரி காளி பூஜை பண்ணுறவங்ககிட்ட மட்டும் நீங்கள் தேவையில்லாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவனை போய் தேவையில்லாமல் நோண்டவே கூடாது. ஏதாவது பண்ணிங்கன்னா அவன் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டான், அவனுக்கு முதல்ல காளி நிற்கும். ஏன்னா அவன் பையன். நீங்கள் போய் கும்பிட்டீங்கன்னா நீங்கள் அந்த அம்மாவோட பையன், அவ்வளோதான். அந்த அம்மா தான் பையனை அவங்கள எடுத்துக்கும். அப்போ பிரச்சனை வந்தால் யார் முதல்ல வருவா? காளி தான் வரும். நேராக அந்த அம்மா நிற்கும், என்னை தாண்டி தொடுறா அப்படிங்கும். இந்த சினிமா வாசனத்தில் வர மாதிரி தொடு பார்ப்போம். நீங்கள் காளி முன்னாடி எதுவுமே வேலை செய்யாது சாமி, எதுவுமே வேலை செய்யாது. உங்களுடைய பணபலம், படைபலம், அதிகாரம் எதுவுமே எப்பேற்பட்ட திலாலங்கடியாக இருந்தாலும் சரி, அந்த அம்மா கிட்ட மண்டி போட்டால் மட்டும்தான் வேலை நடக்கும். நீங்கள் காளியை நேருக்கு நேர் நின்று உன்னை அழிச்சிருவேன், நான் உன்னை பார்த்துருவேன். எந்த காளி கோயிலையாக கட்டினவனை எவனையா பார்க்க சொல்லுங்கள். அந்த கோயிலில் சுவாமியே கட்டிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும். காளி கோயிலில் மட்டும் அதை செய்யவே முடியாது. அந்த அம்மா அவ்வளவு பவர். நீங்கள் எடுத்தால் அது குழந்த, கையில் எடுத்து வாமான்னு கூப்பிட்டிங்கன்னா அது குழந்த, எதிர்த்து நின்னீங்கன்னா அவங்க யமன். இது 2 எக்ஸ்ட்ரீம் அந்த அம்மா தயாராகவே இருக்கும் எந்த நேரத்துலையுமே. நீங்கள் வாமான்ட்டிங்கன்னா அது குழந்தையாக ஓடி வந்துடுவேன். ஓடி மடியில் உட்காந்து பேசி சிரித்து உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் துன்பத்தை போக்குறதுக்கு தயாராகவே இருப்பாள். எதிர்த்து நின்னவனுக்கு யமன், முடிக்காமல் விடவே கூடாது. நீங்கள் மற்ற தெய்வம்லாம் கடைசியில் மன்னிச்சு விட்ருவோம் சாமி, நீங்கள் செவ்வொரு மாதிரிலாம் விட்டுருவார், சரி போ அப்படின்னு நீங்கள் கடைசி நேரத்தில் காலில் விழுந்தீங்கன்னா இந்த அம்மா அந்த மன்னிப்புன்ற வேலையே கிடையாது. மன்னிக்கிறதுக்குலாம் அந்த அம்மா தயாராகவே இல்லை. அந்த அம்மா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களை தண்டிக்காமல் விடவே விடாது. நீங்கள் போய் கேட்கும் பொழுதும், கோயிலுக்கு போகும்போதுமே சொல்கிறேன், கோயிலுக்கு போகும் பொழுதும்
என்ன தேவையோ அதை மட்டும்தான் கேட்கணும். உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா பிரச்சனையை மட்டும்தான் சொல்லணும். நீங்கள் பிரச்சனை எதுவும் இல்லையா, நார்மலாக போய் அம்மா எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கம்மா, என் குடும்பத்தையும் நல்லா வச்சுக்க, எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கம்மா, நான் சந்தோஷமாக இருக்கம்மா அப்படின்னு போய் வணங்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். அங்கே போய் தேவையில்லாத எதையா கேட்டு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிக்காதீங்க. பத்ரகாளி என்பவள், மீண்டும் சொல்கிறேன், அழைத்தால் குழந்தையாக ஓடி வருவாள் அம்மா. நீங்கள் அவங்களுக்காக எதுவும் செலவழிக்கவே வேண்டாம். அதுக்காக நீங்கள் கோயிலுக்கு வெறுங்கையோட போகாதீங்க. அம்மாவை பார்க்கும்போது நம்ம வெறுங்கையோட போக மாட்டோம். போகும்போது எலுமிச்சம்பழம் மாலை வாங்கிட்டு போய் போடுங்க, பூ வாங்கிட்டு போய் போடுங்க, இழுப்பெண்ணெய் வாங்கி கொடுங்க, நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, எண்ணெய் நீங்கள் அந்த கோயிலில் அன்னதானம் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் 10 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. செஞ்சுட்டு அம்மா முன்னாடி போய் நிதர்சனமாக எதுவும் இல்லாமல் எந்த சலனமும் இல்லாமல் போய் நில்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்ரகாளி பார்த்து கொள்வார். நிச்சயமா சாமி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நடுவில் நான் பேச கூட முடியல, அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. சுகமே சொல்லுவேன். சுகமே சொல்க சாமி.